Hi friends, welcome to Surya's Kitchen. இன்னைக்கு வீடியோவில் ரவை வச்சு நல்ல சாஃப்டான நல்ல டேஸ்டியான நல்ல சூப்பரான ஒரு ரவா லட்டு எப்படி பண்ணுந்தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எப்பவும் பண்ணுற ரவா லட்டு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை வந்து சின்ன ரவை பெரிய ரவை எந்த ரவை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ரவை கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்ச்சாத பால் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. பால் வந்து நல்ல கெட்டியான பாலாக எடுத்திங்கன்னா லட்டு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இதை வந்து கலந்து விட்டுருங்க. கட்டி இல்லாமல் நல்லா ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாங்க. ரவை நல்லா ஊறிடும் நம்மளுக்கு. அடுத்ததாக மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார் ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பால் ரவை அளந்தோமோ அதே கப்பாலே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெய் சூடானதும் அதில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்து லேசாக வறுத்துக்கோங்க. லேசாக செவக்க வறுத்துக்கலாம் நம்ம முந்திரி பருப்பை. இப்போது இது கூட ஒரு 10 போல் திராட்சையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து தனியாக பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாங்க. திராட்சை வந்து நல்லா உப்பி வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதே நெய்யிலேயே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேங்காய் துருவலையும் நல்லா வறுத்துக்கலாம். அந்த நெய்யிலே வறுக்கும்போது நல்ல வாசனையாக இருக்குங்க நம்மளுக்கு லட்டு சாப்பிடும்போது. ஒரு 2 நிமிஷத்துக்கு தேங்காய் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயிலேயே நம்ம ஊற வச்சுருந்த ரவையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரவை நல்லா ஊறி கெட்டியாயிருக்கு. ரவையை சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வறுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நான்ஸ்டிக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும், ஒட்டாமல் நல்லா வருங்க உங்களுக்கு. இது வந்து நல்லா இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குறைவான தீயில வச்சுட்டு நல்லா வறுக்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நல்ல உதிரியாக வரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து இதை வறுத்துருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி அதில் இருக்க பாலுடைய ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா ட்ரை ஆயிரும். இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது வந்து நம்மளுக்கு உருண்டையாக இருக்கு இல்லையா, அதனால் இதை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோடில் ஒரு 2 செகண்ட் அரைச்சி எடுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு நல்ல வந்து புட்டு பதத்துக்கு கிடைக்கும். இப்போது இதை அதே கடாயிலேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் சுகரை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இதுலேயே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 7 பாதாமை வந்து இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சர்க்கரை வந்து அரைக்கும் போதே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணி குறைவான தீயில வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ நம்மளுக்கு அந்த சர்க்கரை எல்லாமே லைட்டாக வந்து கரைய ஆரம்பிக்கும். கரைஞ்சி எல்லாமே வந்து ஒன்று போல் நம்மளுக்கு லட்டு பிடிக்கிற பதம் வருங்க. அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அடுப்பை வந்து குறைவான தீயில வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க சர்க்கரை தேங்காய் எல்லாமே வந்து எல்லா பக்கமும் இருக்க மாதிரி நல்ல ஈவனாக இருக்க மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக நல்லா ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம நார்மலாக பண்ணுற ரவா லட்டுக்கு பார்த்திங்கன்னா நெய் வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த லட்டுக்கு உங்களுக்கு நெய் தேவைப்படாதுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க. இதை வந்து நம்ம அடுப்பை விட்டு இறக்கி வச்சுட்டு இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா உங்களுக்கு பெரிய சைஸாவோ இல்லை சின்ன சைஸ் உருண்டைகளாவோ நீங்கள் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சி எடுத்திருக்கேன். இதே மாதிரியே மீதி இருக்க எல்லா ரவையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டேன்.
பாருங்கள், அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்ல டேஸ்டியாக இருக்கும். நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ரவா லட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.